அல்லாஹு தாலா யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாஹு தாலாவுக்கு மறைவான விஷயங்களும் தெரியும், வெளிப்படையான விஷயங்களும் தெரியும் என்ற அடிப்படை ஈமானை நாங்கள் நம்பி வைத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இதனாலதான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் வைத்துத்தான் அவருடைய செயற்பாடுகளுக்கான தீர்ப்பையும் வழங்குகிறான். வெளிப்படையாக பார்க்கிற பொழுது இவர் ஒரு வணக்கசாலி என்று சொல்லுவோம், அடுத்த மனிதர்களுக்கு இவரால் எந்த தொந்தரவும் இல்லை என்று சொல்வோம், அடுத்தவர்களை பத்தி இவர் புறம் பேச மாட்டார், கோல் சொல்ல மாட்டார், மூட்டி கொடுக்க மாட்டார் என்று அவரை பற்றி நாங்கள் உயர்வாக பேசலாம். அல்லது ஒரு மனிதனுடைய வெளிப்படையான செயற்பாட்டை வைத்து இவர் இப்படிப்பட்டவர் தான் என்று அவரை நல்லவராக சித்தரிப்போம், அல்லது இவர் இப்படிப்பட்டவர் தான் என்று அவரை கெட்டவராக சித்தரிக்கின்ற ஒரு மனோநிலை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் செய்வது சரியா பிழையா என்பதை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் தீர்மானித்து அவருக்கு கூலி கொடுக்க முடியாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய வெளி தோற்றங்களையோ நீங்கள் வசதியோடு வாழ்கிறீர்கள் என்ற உங்களுடைய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையோ பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் உங்களுடைய செயல்களை உங்களுடைய உள்ளத்தோடு இணைத்து பார்க்கிறான். என்னத்தை செய்தாலும் வெளிப்படையான செயற்பாடுகளை அல்லாஹு தஆலா எங்களுடைய உள்ளத்தோடு இணைத்துத்தான் பார்க்கிறான். எங்களுடைய உள்ளம் அந்த செயலில் எத்தகைய எண்ணத்தோடு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் பார்க்கிறான். ஹதீஸ் கிரந்தங்களில் ஆரம்ப ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் நாம் அனைவரும் அறிந்திருக்கிற செய்தி, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்துத்தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். எந்த செயலை செய்தாலும் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறுதான் எங்களுக்கு கூலி கிடைக்கும். இன்றும் பள்ளிவாயலிலே பயான் நிகழ்ச்சி இருக்கிறது என்று ஒளிபெருக்கியில் அறிவிக்கப்படுகின்றது. வாராந்தம் இந்த பள்ளிவாயலில் இன்ன கிழமை பயான் நிகழ்ச்சி என்று தெரியும். ஆனாலும் குறிப்பிட்ட சில சாராருக்கு மட்டும்தான் அல்லாஹ் பள்ளிவாயலுக்கு வந்து அமர்ந்து பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மார்க்கத்தை படிக்கிற வாய்ப்பை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். வருவதற்கு ஆசை இருந்தும் வர முடியாத நிர்பந்தமான சூழ்நிலையில் வீட்டிலே போகக்கூடாது, பயான் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள தேவையில்லை என்று நினைத்திருந்தால் இன்று நாங்கள் பள்ளி வாயிலுக்கு வந்திருக்க மாட்டோம். இப்படித்தான் எங்களுடைய எல்லா செயல்களையும் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்ற முறைமை, எங்களுடைய உள்ளம் எதை சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அதனாலதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூலி தருகிற பொழுதும் எங்களுடைய உள்ளத்தை வைத்துத்தான் அல்லாஹ் கூலி தருகிறான். ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்து விட்டால் அந்த நன்மைக்கு அல்லாஹு தஆலா 10 நன்மைகளை பதிகிறான். ஒரு நல்ல விஷயத்தை செய்தால் 10 நன்மைகளை அல்லாஹு தஆலா பதிகிறான். அந்த 10 நன்மையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 700 மடங்கு வரையான நன்மைகள் அவனுக்கு பதிவு செய்யப்படுகின்றன. ஒரே ஒரு நல்ல செயல்தான், ஆனால் 10ல இருந்து 700 மடங்கு வரை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நன்மையிலும் படித்தரத்தை சொல்லித் தருகிறார்கள். எதனால் என்று சொன்னால், அந்த மனிதன் அவனுடைய உள்ளத்தால் எப்படி நினைத்து செய்தான். நல்ல உதாரணம் தர்மம். இந்த தர்மத்தை ஒரு மனுஷனுக்கு செய்கிற பொழுது, ஒரு மனிதனுக்கு உதவி செய்கிற பொழுது எங்கட உள்ளம் எதை சொல்லுது? விரும்பித்தான் கொடுக்கமா, இஹ்லாஸாகத்தான் கொடுக்கிறோமா, அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நன்மையை எதிர்பார்த்து கொடுக்கிறோமா, முகஸ்துதி இல்லாமல் கொடுக்கிறோமா, அடுத்தவர்களுடைய புகழ் பாராட்டுக்களை எதிர்பார்க்காமல் கொடுக்கிறோமா, இந்த உலகத்தில் அதற்கான பிரதிபலன் கிடைத்து விட வேண்டும் அல்லது மறுமையில் தான் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு கொடுக்கிறோமா என்று அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தை வைத்து அந்த நன்மைக்கான நல்ல செயலுக்கான நன்மையை பதிவு செய்கிறான். இதனாலதான் 10ல இருந்து 700 மடங்கு வரையான நன்மைகளை ஒரு நல்ல செயலுக்கு அல்லாஹு தஆலா வழங்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது எங்களுடைய உள தூய்மைக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பரிசு என்பதை நானும் நீங்களும் விளங்கி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உள்ளத்தை பற்றி சொல்கிற பொழுது, ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு பயான் நிகழ்ச்சிகளில் நாங்கள் பேசி இருப்போம். இந்த தலைப்போடும் கட்டாயமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம், அல்லாஹு தஆலா இந்த உள்ளத்தை 3 வகையாக பிரித்து சொல்கிறான். அதுல முதலாவது வகை அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி.
சில உள்ளம் இருக்கிறது. மனிதர்கள்ல சில உள்ளங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய உள்ளங்கள் எந்த நேரமும் பாவத்தை தான் தூண்டும். மனுஷ எண்ணம் அதுதான், பாவமான காரியத்தை செய்யுமாறுதான் அதிகமாக தூண்டிக் கொண்டிருக்கும், அல்லாஹ் அருள் செய்த உள்ளங்களை தவிர. இது ஒரு சாரார். இரண்டாவது சாரார் அல்லாஹ் சொல்கிறான், நப்சுல் லவ்வாமா என்று சொல்லப்படக்கூடிய நன்மையும் செய்யறதான் பாவமும் செய்யறதான், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி செஞ்சு எது மேல எது கீழே என்று சொல்ல முடியாத அளவுக்கு நன்மையும் செய்யறான் பாவமும் செய்யறான். ஒரு பாவத்தை செய்தால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், நான் தௌபா செஞ்சு திருந்தனுமே என்கிற எண்ணத்தோடு அந்த பாவத்தில இருந்து திருந்துகிற மனோநிலையை கொண்டு வரும். ஆனால் ஷைத்தான் மிகைத்து விடுவான். திரும்பியும் பாவங்கள்ல ஈடுபடக்கூடியவர்களாக இருப்போம். திரும்பியும் தௌபா செஞ்சு அல்லாஹ்வுடைய பக்கம் மீளுவோம். திரும்பியும் ஷைத்தான் மிகைத்து விடுவான், பாவங்களை செய்வோம். இப்படி தத்தளிக்கிற உள்ளமாக சிலர்களுடைய உள்ளம் இருக்கிறது என்று ரசூல் அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூணாவது ஒரு உள்ளத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், அது ஈடேற்றமான சாந்தியான அமைதியான உள்ளம். நப்சுல் முத்துமஇன்னா என்று குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. இந்த உள்ளம் உடையவர்களிடத்திலிருந்து பாவம் நிகழ்வது என்பது குறைவு. இதுக்காக பாவம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் மாசூம்கள் என்பது கிடையாது. பாவம் நிகழ்வது என்பது குறைவு. சமூக விரோத செயல்கள் நிகழ்வது என்பது குறைவு. பேணுதலுடைய பக்குவமுடைய இபாதத்துக்கள் நிறைந்த இஹ்லாஸான நல்ல மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களை அல்லாஹு தஆலா நப்சுல் முத்துமஇன்னா என்கிற ஈடேற்றமான உள்ளம் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறார். மர்மையில அல்லாஹ் இந்த உள்ளமுடையவர்களை அழைக்கிற அழைப்பை சூரத்துல் ஃபஜ்ர் கடைசி வசனங்கள் பேசுகிறது. யா அய்யத்துஹன் நப்சுல் முத்துமஇன்னா, ஈடேற்றம் நிறைந்த உள்ளமே, அமைதியான சாந்தமான உள்ளமே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, அல்லாஹ்வும் உன்னை பொருந்திக் கொண்டு நீயும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்ட நிலையில் அல்லாஹுவின் பக்கம் வா. ஃபதுகுலி ஃபீ இபாதி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்று ஒரு பட்டியல் இருக்கிறார்களே, அவர்களோடு நீ இணைந்து கொள். வதுகுலி ஜன்னதி, என்னுடைய சுவர்க்கத்திற்குள்ளும் நீ நுழைந்து கொள் என்று இந்த நப்சுல் முத்துமஇன்னா என்கிற அமைதியான சாந்தமான உள்ளம் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். என்று கூறியவர்களே, நாங்கள் பாவங்கள் நிறைந்த உள்ளமாக இருந்தாலும், பாவம் நன்மை என்று மாறி மாறி நாங்கள் தத்தளித்து செய்கிற உள்ளமாக இருந்தாலும், கடைசியில் என்கிற உள்ளம் நப்சுல் முத்துமஇன்னா என்கிற ஈடேற்றமான உள்ளமாக மாற வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது. இஸ்லாம் எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு நான் உள்ளத்தால நல்லவனாக வாழ வேண்டும் என்பதுதான். அல்லாஹ் ஷைத்தானை பத்தி சொல்லும் போது எங்கள்கிட்ட பாதுகாப்பு தேட சொல்கிறான். ஷைத்தான் எந்த நேரமும் ஷைத்தான வேலை என்ன என்று சொன்னால், மனுஷன் உள்ளத்துக்குள்ள வந்து குழப்புறதுதான் அவன் வேலை. ஒருத்தரை பத்தி நல்லா நினைச்சிருப்போம், ஆனால் ஷைத்தான் அவரை பத்திய தப்பெண்ணத்தை எங்கட உள்ளத்துல போட்டு விடுவான். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ், இந்த சூரா பேசுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். இந்த ஷைத்தான ஒரு பண்புல ஒன்று என்ன தெரியுமா, மனிதன் உள்ளத்துல சந்தேகங்களை கிளப்பி விடுறதுதான் இந்த ஷைத்தான வேலை. இந்த ஷைத்தான இருந்து நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். கூடுதலாக ஓத வேண்டிய ஒரு அல் குர்ஆனிய வசனம் இது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ஓத சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அத்தியாயம் இது. தூங்க செல்கிற பொழுது நாங்கள் ஓத வேண்டிய ஒரு அத்தியாயம் இது. அன்புக்குரியவர்களே, ஷைத்தான் என்பவன் எங்களுடைய உள்ளத்தோடு விளையாடக்கூடியவன், வெளிப்படையாக விளையாட மாட்டான். அல்லாஹ் அல் குர்ஆன்ல பேசுகிறான், மறுமையில் ஷைத்தான் எங்களை பார்த்து பேசுவதாக அல்லாஹ் பேசுகிறான். நாங்கள் பாவிகளாக, தீமைகள் நிறைந்தவர்களாக, இடது கையில ஏடு பெறக்கூடியவர்களாக மறுமையில வந்து நிக்கிற நேரத்தில் ஷைத்தான் எங்களை பார்த்து சொல்லுவான், நாங்க ஷைத்தானை கட்டுப்பட்டு விட்டோமே என்று நாங்கள் அல்லாஹ் கிட்ட சொல்ற நேரத்துல ஷைத்தான் சொல்லுவானாம், நான் தான் ஷைத்தான் என்று வெளிப்படையாக வந்து என்னுடைய உருவத்தை காண்பித்து என்னை பின்பற்றி என்று சொல்லவில்லை. இந்த உலக அலங்காரங்களை காட்டினேன், இந்த உலக ஆசைகளை காட்டினேன், உலகத்தில் மோகத்தை ஏற்படுத்தினேன், உலகம்தான் நிரந்தரமானது என்று காட்டினேன். இந்த இன்பத்தில், இந்த சுகண்டியில், இந்த அலங்காரத்தில் நீ இன்புற்று நீ கட்டுப்பட்டதற்கு நான் பொறுப்பல்ல. ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும், என்னை நீங்கள் பழிக்க கூடாது, உங்களை நீங்களே பழித்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுடைய உள்ளத்தை மாற்றிய, எங்களுடைய உள்ளத்தில் ஊசலாடிய,
எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹுவின் நினைவிலிருந்து தூரப்படுத்திய இந்த ஷைத்தான் கூட மறுமையில் எங்களை பார்த்து பழிப்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, கட்டாயமாக நாங்கள் விளங்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம், எங்களுடைய உள்ளம்தான் எங்களுடைய அத்தனை செயற்பாடுகளுக்குமான ஆணிவேர். எங்களுடைய எண்ணம் மட்டும்தான் எங்களுடைய அத்தனை செயற்பாடுகளுக்குமான அடிப்படை என்பதை நானும் நீங்களும் விளங்கி வைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் முஸ்லிமாக பிறந்த எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றும் இரண்டு வகையான கடமைகளை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அடிப்படை வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, ஏனைய தர்மங்கள், சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் என்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒருபுறம் இருக்கிறது. இதே நேரத்தில் நாங்கள் மனிதர்கள் என்ற வகையில் ஏனைய மனிதர்களோடு வாழுகிற பொழுது அடுத்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமைகளில் ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே, அடுத்த மனிதர்கள் தொடர்பாக எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உள நோய்களிலிருந்து கட்டாயமாக நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டிய மிகப்பெரிய ஒரு தேவையோடு இருக்கிறோம். பொறாமை, வஞ்சகம், கோபம், குரோதம், பழிக்கு பழி, புறம் பேசுதல், இட்டுக்கட்டுதல், கோல் மூட்டுதல் என்று பல்வேறு வகையான பாவங்கள். குறிப்பிடத்தக்க இந்த பாவங்களை தாண்டி அத்தனை பாவங்களும் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து இடம்பெறக்கூடிய பாவங்கள். ஒரு மனிதனோட கோபம் என்றால் அது எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிற கோபம். இந்த கோபத்தின் வெளிப்பாடு தகாத வார்த்தைகளாக வரும், கைகலப்புக்கள், சண்டைகளாக வரும். ஏன் கடைசியில் ஒருவரை கொலை செய்கிற அளவுக்கு கூட ஒரு மனிதனில் கோபம் மிகைத்து விட்டால் வரக்கூடிய பாவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பொறாமை, ஒரு மனிதன் என்னை விட நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பொருளாதாரத்தில் செழிப்பாக இருக்கிறான், கல்வியில் உயர்ந்து செல்கிறான், அவனை கண்டால் பொறாமை வருகிறது. அன்புக்குரியவர்களே, இது உள்ளத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய். இந்த நோயை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் ஹஸத, பொறாமையை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். இந்த பொறாமை எப்படிப்பட்டது தெரியுமா? உள்ளத்தால் அடுத்தவன்ல படுற பொறாமை இருக்கிறதே, இது எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த பொறாமை நெருப்பு விறகை எரிப்பது போன்று நீங்க செய்து சேமித்து வைத்த நன்மைகளை எல்லாம் எரித்து விடும், அழித்து விடக்கூடிய ஒரு பாவம் என்று இந்த பொறாமையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹு தஆலா பொறாமைக்காரனிடத்திலிருந்து பாதுகாப்பு பெற சொல்கிறார்கள். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத, ஒரு பொறாமைக்காரன் என்னை பார்த்து பொறாமைப்படுகிறான், நான் நல்லா வாழுகிறேன், செழிப்பாக வாழுகிறேன், செல்வத்தோடு இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன், நல்ல கல்வி குலத்திலே தகைமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை பார்த்து பொறாமைப்படுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த சூராவை ஓத சொல்கிறான், வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் அவன் என்னை பார்த்து பொறாமைப்படும் போது வருகிற தீமையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு ரப்பே என்று அல்லாஹ்விடத்துல பொறாமையை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அடுத்தவன் பொறாமப்படுறதிலிருந்து நான் பாதுகாப்பு பெறணும் என்று சொன்னால் நான் அடுத்தவன்ல பொறாமப்படாமல் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற மிக முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த இஸ்லாம் எங்களுக்கு என்பதை நாங்கள் விளங்கி வைக்க வேண்டிய ஒரு தேவையோடு இருக்கிறோம். நிறைய பேர் இருக்கிறோம், வெளியில நல்ல சிரிப்பு, எந்த விதமான குறையும் கிடையாது, கண்டா அஸ்ஸலாமு அலைக்கும், நல்ல செழிப்பாக சிரிக்கிறோம், உபகாரங்கள் செய்கிறோம், ஆனால் உள்ளத்துல கசடு, நல்லெண்ணம் கிடையாது, ஒருவரை பற்றிய நல்லெண்ணம் கிடையாது, ஆனா வெளியில படம் காட்டுற. அன்புக்குரியவர்களே, இந்த செயல் எங்களுடைய நன்மைகளை அளித்துவிடும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக நிறைவான முறையில் நல்லவர்களாக நாங்கள் இருப்போம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி, இன்னவிர வணக்க வழிபாடுகளில் எந்த குறையும் கிடையாது, நிறைவாக சேமித்து வைத்திருப்போம். ஆனால் இந்த அடியாறுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் வெளிப்படையான தீமைகள், பாவங்கள் நாங்கள் செய்யாவிட்டாலும் எங்களுடைய உள்ளத்திலே வருகிற இந்த பாவம் இருக்கிறது, ஒருவரை பத்தி நாங்க தப்பாக நினைக்கிறது இருக்கிறது, இந்த நினைப்பு கூட அல்லாஹ்வுடைய கடமைகளை சேமித்து வைத்திருக்கிற நன்மைகளை அழித்து விடும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஒவ்வொரு பயான் நிகழ்ச்சியிலையும் ஞாபகப்படுத்துகிற ஒரு ஹதீஸ், மறுமையில நன்மையோடு நாங்கள் நன்மையோடு சென்று வங்கரோத்துக்காரர்களாக வந்தவர்களுடைய செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நன்மை நிறைய, ஆனா அடுத்தவர்களுடைய ஹக்குல நாங்க செய்த அநியாயம் கூட. பொறாமப்பட்டிருப்போம், புறம் பேசி இருப்போம், கோல் சொல்லி இருப்போம், மூட்டி கொடுத்திருப்போம், அநியாயம் செய்திருப்போம். அடுத்தவனுடைய விஷயத்தில் நாங்கள் செய்த இந்த துரோகத்தினால், இந்த அநியாயத்தினால் அல்லாஹ்வுடைய ஹக்குல சேமித்து வைத்திருந்த இந்த நன்மைகள் கூட அழிக்கப்பட்டு அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அடுத்தவருடைய தீமைகளை நாங்கள் சுமந்து நரகத்திற்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு துப்பாக்கிய நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான் என்கிற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, எங்களோட உள்ளம் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் கட்டாயமாக விளங்கி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த உள்ள தூய்மை என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. என்னுடைய உள்ளத்தோடு நீங்கள் யாரும் சம்பந்தப்பட முடியாது. உங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அடுத்தவர்கள் சம்பந்தப்பட முடியாது. ஏன்? பெற்றெடுத்த தாய் தன்னுடைய வயிற்றில் 10 மாதம் சுமந்த ஒரு பிள்ளையினுடைய உள்ளத்தில் கூட தொடர்பு பட முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த உள்ளத்தை வைத்திருக்கிறான். நல்ல உதாரணம், உங்களுடைய மகள் அல்லது மகன் ஒருத்தரை விரும்பிட்டு வந்துடுவார். உம்மா சொல்லி பார்க்கட்டுமே, பாப்பா சொல்லி பார்க்கட்டுமே, இவ்வளவு காலம் பெத்த, இவ்வளவு காலமும் வளர்த்த, இன்ன நன்மைகள் எல்லாம் செஞ்ச, இவ்வளவு துரோகி ஆயிட்டிய என்று பேசக்கூடிய அளவுக்கு தான் ஒரு மனிதன் உள்ளம் இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உள்ளம் என்பது என்னுடைய உள்ளம் என்னுடைய ரப்புக்கும் எனக்கும் இடைப்பட்ட தொடர்பை மட்டும்தான் வைத்திருக்கிறது. ஒருவருடைய ஈமான் மிகைத்து, தக்வா மிகைத்து, இஹ்லாஸ் மிகைத்து உயர்வடைந்து இந்த நிலையை அடைந்தால் மட்டுமே அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தலாம், உள்ளத்தை தூய்மைப்படுத்தலாம் என்று இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ்வுடைய ஹக்கு, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை பற்றி பேசுகிற பொழுதும் இஸ்லாம் சொல்கிறது. தொழுகையை பற்றி பேசுகிற பொழுது இஸ்லாம் சொல்கிறது, தொழுகை உள தூய்மையோடு இருக்க வேண்டும், இஹ்லாஸாக இருக்க வேண்டும். வெறுமனே தக்பீர் கட்டினோம், ருக்குஉ, சுஜூது, இஅ்திதால், அத்தஹியாத், ஸலாம் என்று செயற்பாடுகளோடு மட்டும் இணைந்து அதற்கான நன்மையை பெற்றுத் தருகிற மார்க்கம் கிடையாது. தக்பீர் கட்டினா சலாம் கொடுக்கிற வரைக்கும் அல்லாஹ்வோடு பேசுகிற பேச்சு. இந்த தொழுகையாளிகளை பத்தி அல்லாஹ் சொல்கிறான், வைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். தொழாதவர்கள் வேறு புறம், சக்கரங்கிற நரகம் என்று பல்வேறு தீமைகள் பாவங்கள் இருக்கிறது. தொழுறவளை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், தொழுவவர்களுக்கு வைலங்கிற நரகம் இருக்கிறது. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், இவர்கள் எப்படி தெரியுமா? தொழுகையில பொடுபோக்காக இருப்பார்கள். கிடைச்சா தொழுவுற, கிடைக்காட்டி தொழுவுறல்ல, அம்புடா தொழுவுற, அம்புடாட்டி தொழுவுறல்ல, பொடுபோக்கு. தொலை வந்தால் கூட இஹ்லாஸாக, திடகாத்திரமாக, உறுதியாக அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்கிற நியத்து, எண்ணம், இந்த எண்ணத்தில் குறைபாடு இருப்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொடுபோக்கு இருக்கும். இவர்களுக்கு வைலங்கிற நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீனஹும் யுராஊன், அடுத்தவர்களுக்கு காண்பிக்க தொழுகிறார்கள், படம் காட்டுகிறார்கள், புகழை தேடுகிறார்கள். அல்லாஹ்வுக்காக என்கிற இஹ்லாஸான எண்ணம் இவர்கள்ட்ட இருக்காது. இத்தகையவர்களுக்கு வைலங்கிற நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த தொழுகையை அல்லாஹ் எங்க டச் பண்றான்? உள்ளத்தோடு. அல்லாஹ்வுக்காக தொழுகிற இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தோடும் சம்பந்தப்பட்டது. வெளிப்படையாக 5 நேரம் பள்ளிக்கு போறார், சுன்னத்தான வணக்கம்ல குறையில்லை, ஜும்மாவுல குறையில்லை என்பதை பார்த்து நாங்கள் தீர்ப்பு வழங்கிவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அத்தனை இபாதத்துக்களுக்கும் நன்மை வழங்க போதுமானவன் அல்லாஹு தஆலா. ஜகாத்தை பத்தி அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம், அவர்கள்ட்ட இருந்து ஜகாத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், அவர்களை வெளிப்படையாகவும் அது தூய்மைப்படுத்தும், அதே நேரத்தில் உள்ளகமாகவும் அவர்களை தூய்மைப்படுத்தும். நாங்க தர்மம் அடுத்தவர்களுக்கு எங்கட சொத்துல இருந்து ஜகாத் கொடுப்பது என்பது எங்கட உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொருளாதாரத்துல பேராசை வராது, அடுத்தவனுக்கு கொடுக்கணும், அடுத்தவன கஷ்ட நஷ்டத்துல நானும் பங்காளியாக மாறணும், ஏழை எளியவர்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் கொடுத்து உதவ வேண்டும்,
என்று இத்தகைய நல்ல எண்ணங்கள் எங்களுடைய உள்ளத்திலே உருவாகி எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிற ஒரு இபாதத்தாக இந்த ஜக்காத்தை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, நோன்பை பத்தி சொல்லுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் அடுத்தவர்களுக்கு உங்களுடைய நாவாலும் கரத்தாலும் தொந்தரவில்லாமல் யார் நிம்மதியாக நோன்பு நோக்கிறாரோ அல்லது தொந்தரவு கொடுக்கிறாரோ, அடுத்தவர் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறாரோ, இவர் நோன்பாளியாக இருக்கிற பொழுது வெறுமனே தாகித்திருந்ததும் பசித்திருந்ததும் மட்டும்தான் மிச்சம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்தவர்களுக்கு தொந்தரவில்லாமல் நிம்மதியாக நாங்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய நாவும் எங்களுடைய கரமும் அடுத்தவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவையும் வழங்கக்கூடாது என்று இஸ்லாம் எங்களை எதிர்பார்க்கிறது. வெறுமனே சாடு கழுமி தின்றுவிட்டு மகரிப் வரை தூங்குறது அல்ல நோன்பு. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் எங்களோட உள்ளத்தை டச் பண்ணுகிறது நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உலுஹியாவை பத்தி அல்லாஹு தஆலா பேசுகிறான். லா யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்க உலுஹியா கொடுக்குறீங்க, குர்பானி கொடுக்குறீங்க, தர்மம் செய்றீங்க, ஆனால் இந்த தர்மத்தினுடைய இறைச்சியோ இதனுடைய ரத்தமோ அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது தக்வா என்கிற இறையச்சத்தை மட்டும்தான். உள்ளத்தால அல்லாஹ்வுக்காக என்ற இஹ்லாஸான எண்ணத்தோடு நீங்கள் செய்கிறீர்களா இல்லையா என்பதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஊர்ல எல்லாரும் கொடுக்குறாங்க, நானும் கொடுக்கணும். குடும்பத்துல 4 பேர் கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்காட்டி என்ன கலப்பாங்களோ. அன்புக்குரியவர்களே, இதுவல்ல அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. இஹ்லாஸ், தக்வா, உங்களுடைய உள்ளத்தை மட்டும்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் விளங்கி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஒரு உதாரணம் எங்களுக்கு சொன்னார்கள். முன்பொரு காலத்தில் குகையிலே மாட்டிக்கொண்ட 3 பேரும் செஞ்ச துஆ, அவர்கள் இஹ்லாஸாக செய்த அல்லது அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸாக உள்ளத்தால் வெறுத்தொதுங்கிய பாவங்களை முன்னிறுத்தித்தான் துஆவும் செய்தார்கள். குகைக்குள்ள கல்லடைச்சிட்டு வெளியே வர முடியல, ஒவ்வொருவரும் துஆ செய்தார்கள். ஒருத்தர் என்ன துஆ செய்தார்? விபச்சாரம் செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அல்லாஹ் உனக்காக அந்த பாவத்திலிருந்து நான் ஒதுங்கினேன். அவர் செஞ்ச துஆ. இரண்டாவது ஆள் என்ன துஆ செய்தார்? பல ஆண்டுகளுக்கு முன்னால் வேலை செய்து கூலி வாங்காமல் சென்றவருடைய கூலியை அவர் நினைத்திருந்தால் கொடுக்காமல் விட்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலாவில் மறுமையில் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிக்கதிக்கு உள்ளாக வேண்டும். எனவே அவருடைய கூலியை நான் உலகத்திலேயே கொடுத்து விட வேண்டும் என்று அல்லாஹ்வுக்காக முழுமையாக அவருடைய கூலியை கொடுத்ததை முன்னிறுத்தி துஆ செய்தார். மூணாவது நபர் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு செய்கிற ஹிதுமத்தை முன்னிறுத்தி இஹ்லாஸாக என்ற உம்மா வாப்பாவுக்கு நான் செஞ்ச ஹிதுமத்தை முன்னிறுத்தி நான் உன்கிட்ட துஆ கேட்கிறேன் என்று ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தில் அந்த பாவத்திலிருந்து விலகியதையும் அந்த நன்மையை செய்ததையும் முன்னிறுத்தி துஆ கேட்டதால் மிக பெரும் பாராங்கல் அவர்களை விட்டும் விலகி அவர்களுக்கு பலிவிட்டதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அன்புக்குரியவர்களே, இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் விளங்கி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. சுன்னத்தான தொழுகைகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டிய ஒரு தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை. இரவு நேர தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டினார்கள். அதிலும் குறிப்பாக இரவினுடைய கடைசி பகுதி தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹு தஆலா அடிவானத்துக்கு இறங்கி வந்து, என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்பவர் யாரும் இல்லையா, மன்னிக்க நான் தயார். என்னிடம் தேவையை கேட்பவர் யாரும் இல்லையா, நிறைவேற்ற நான் தயார் என்று அல்லாஹ் சொல்வதாக பல்வேறு நன்மைகளை அதுல சுட்டி காட்டி அந்த நேர தொழுகைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இதன் பின்புலத்தை பல்வேறு இமாம்கள் விளக்குகிற நேரத்தில் நாமும் வெளிப்படையாக யோசிக்காமல் எங்களுடைய உள்ளத்தால் யோசித்து நாங்கள் விளங்குகிற விதத்தில், அன்புக்குரியவர்களே, எந்த விதமான முகஸ்துதியும் இந்த நேர தொழுகையில் இருக்காது. அடுத்தவர்கள் தூங்கிக் கொண்டிருக்க அல்லாஹ்வுக்காக எழும்பி இஹ்லாஸாக தொழுகிற ஒரு தொழுகை. அடுத்தவர்கள் தூங்கிக் கொண்டிருக்க என்னுடைய தேவை என்னுடைய ரப்பிடத்திலே நான் கேட்டால் தான் தருவான் என்று உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற நேர தொழுகை என்பதால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஆர்வம் காட்டினார்கள். அல்லாஹ்வும் அந்த நேரத்தில் இறங்கி வந்து எங்களிடத்திலே அல்லாஹ் விசாரிக்கிறான், கேட்கிறான் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, தனிமை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும்.
தனிமையில் அழுகை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும். தனிமையில் அல்லாஹுவை பற்றிய சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நிதானப்படுத்தும். தனிமையில் அல்லாஹுவோடு நாங்கள் உரையாடுகிற உரையாடல் நிச்சயமாக எங்களை பாவத்தை விட்டு தூரப்படுத்தும் என்பதை மிக தெளிவாக நானும் நீங்களும் விளங்கி வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வீதியிலே அங்கலாய்த்து கொண்டு வருகிறார். ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார், ஹந்தலா முனாஃபிக்காகி விட்டார் என்று ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். என்று அவர் வரும்போது கண்டது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை நிறுத்தி கேட்கிறாங்க, ஹந்தலா உனக்கு என்ன நடந்த, ஏன் இப்படி புலம்புகிறாய் என்று கேட்ட நேரத்தில், அபூபக்கரே, நபி அவர்கள்ட்ட இருக்கும் போது அல்லாஹ்வை பத்தி, மறுமையை பத்தி, மஹ்ஷரை பத்தி, விசாரணையை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் அந்த நேரத்துல இருக்கிற ஈமானும் அந்த நேரத்துல இருக்கிற பக்குவமும் குடும்பத்துக்கிட்ட போனா வருவதில்லை. மனைவிய பிள்ளைய தொழிலுக்கு போனால் அந்த ஈமான் அந்த பக்குவம் வருவதில்லை, கஷ்டம் அறிக்கை என்று சொன்ன நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறார்கள், ஓ இந்த பிரச்சனை நமக்கு மிரிக்கி ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்கும் போது ஒரு மாதிரியும் ரசூலுல்லாஹ் விட்டு வெளியே வந்தா இன்னும் ஒரு மாதிரியும் எங்கட மனசு மாறுற மாதிரி ஒரு ஃபீல உணர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ரெண்டு பேரும் போறாங்க. நபி அவர்கள்ட்ட முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க முனாஃபிக் போன்று உணர்கிறோம், நயவஞ்சகர்கள் போன்று உணர்கிறோம், உள்ளத்தில நயவஞ்சகம் வந்துவிட்டதோ என்று பயப்படுகிறோம், இப்படியான ஒரு மனோநிலை இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், மனிதன் என்றால் அப்படித்தான். மனிதன் என்பவன் எல்லா நேரமும் தொப்ளவல் ஈமான்லையும் தொப்ளவல் தக்குவாவிலையும் இருக்க மாட்டான். அவனுடைய ஈமான் கூடும் குறையும். எனக்கிட்ட இருக்கிறது போன்று நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்க வார போற வழியில எல்லாம் மலக்குமாறுதான் உங்களை சந்திச்சு முசாபகா செய்த நிலைமை வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஈமான் என்பது கூடும் குறையும், தக்குவா என்பது கூடும் குறையும். ஆனால் இதற்காக நாங்கள் பாவியாக மாறிவிட முடியாது. இதற்காக தீமைதான் எங்களுடைய வாழ்க்கை என்று அந்த தீமையிலேயே நாங்கள் வாழ்ந்துவிட முடியாது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கட்டாயமாக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, புரட்டக்கூடியவனே, கல்லிப் குலூபி அலா தாஅத்திக வ தீனிக், யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை உனக்கு வழிபடுகிற விஷயத்தில் புரட்டிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் எந்த பக்கம் புரட்ட நாடுகிறானோ அந்த பக்கம் புரட்டுவான். எந்த உள்ளம் என்னுடைய ரப்புடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. நல்லத்தை செய்யணும் அல்லாஹ் நாடி புரட்டினா நன்மையான பக்கம் என்னுடைய உள்ளம் திரும்பும். இல்ல இவன் பாவிதான், பாவத்தை செய்யட்டும் என்று அல்லாஹ் நாடி திருப்பி விட்டால் பாவத்தின் பக்கம் திரும்பும். அன்புக்குரியவர்களே, நாங்க துஆ செய்யணும், யா அல்லாஹ் என்ற உள்ளத்தை நல்ல விஷயத்தின் பக்கம், உன்னை வழிபடுதலின் பக்கம், உனக்கு கட்டுப்படுதலின் பக்கம், உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் மட்டும் என்னுடைய உள்ளத்தை திருப்பிவிடு ரஹ்மானே என்று கட்டாயமாக நாங்கள் துஆ செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில இருக்கிற பொழுது ஒரு நபித்தோழரை பார்த்து சொன்னார்கள், சுவர்க்கவாதியை பார்க்கிறேன்னா இவரை பாருங்க என்றார்கள். ஒருத்தர் போறார், நபித்தோழர், சுவர்க்கவாதியை பார்க்கிறேன்னா இவரை பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாரும் பார்க்கிறாங்க, ஒரு நபித்தோழர் செல்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர் என்ன நன்மை செஞ்சதால சுவர்க்கவாதின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, பார்க்கணும்னு ஆசை. அப்ப அந்த நபித்தோழருடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளியாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார். போய் 3 நாள் தங்குகிறார்கள். ஏன்னா ஒரு விருந்தாளி 3 நாள் தான் தங்கணும், 3 நாளைக்கு மேல தங்க வேண்டாம் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அவருக்கும் டிஸ்டர்ப் இருக்கப்படாது. 3 நாளும் தங்கி பார்க்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நபித்தோழர்கிட்ட வித்தியாசமா எந்த அமலையும் காணல. நம்ம செய்யற மாதிரி தான் செய்கிறார், நம்ம எழும்புற மாதிரி தான் எழும்புறார், நம்ம தொழுகிற மாதிரி எல்லாமே சேமா இருக்குது. இனி 3வது நாள் விருந்தாளி விடுகை பெறுகிற பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இனி 7வது கட்டத்தை கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சபையில இருக்கிற பொழுது உங்களுக்கு சொர்க்கவாதி என்று சர்டிபிகேட் தந்தாங்க, எங்களை விட என்ன அமல் நீங்க மேலதிகமாக செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள்.
அந்த நபித்தோழரும் யோசித்து பார்த்தாங்க, ஒன்றும் இல்லையே, மேலதிகமான நன்மைகள் எதுவும் செய்த மாதிரி இல்லையே. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் தூங்க செல்கிற பொழுது என்னை நான் விசாரணை செய்து கொள்கிறேன். தூங்குவதற்கு நான் பெட்டுக்கு போனால் நான் என்னை சுய விசாரணை செய்து பார்க்கிறேன். இன்றைக்கு நான் செய்த செயல் என்ன? என்னால யாராவது மனது நோகிறபடிக்கு நடந்திருக்கிறார்களா? நான் நடந்திருக்கிறேனா? நான் செய்த விஷயத்தில் எதை கூட்டணும் குறைக்கணும் என்று என்னை நான் சுய விசாரணை செய்து கொள்கிறேன். அடுத்தவர்களை பற்றிய தப்பெண்ணம் இல்லாமல் நான் தூங்குகிற ஒரு மனோநிலை எனக்கிட்ட இருக்கிறது என்று அந்த நபித்தோழர் சொல்கிறார். திருப்தி கண்டவராக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு நாள் சொன்னீங்க, அவர்கிட்ட போய் 3 நாள் விருந்தாளியாக தங்கினேன், எந்த வித்தியாசத்தையும் காணல, நான் கேட்டதுக்கு அவர் இப்படி சொன்னார் என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அவர் செய்த மிக முக்கியமான அம்சம், இந்த உலகத்தில் வாழுகிற பொழுதே அவர் சுவர்க்கவாதி என்று சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கான மிக முக்கியமான அம்சம், அவர்கள் உள்ளத்துல யார பத்தியும் தப்பாக நினைக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, பெரியோர் பாடம் எனக்கும் உங்களுக்கும் இந்த நபித்தோழருடைய வரலாற்றில் சொல்லித்தரப்படுகின்ற மிகப்பெரிய பாடம். அன்புக்குரியவர்களே, நன்மைகளை அள்ளி சேமித்து 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 வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், பயானுக்கு வருகிறோம், பக்குவமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நன்மைகளை எவ்வளவு சேமிக்கிறோமோ அவ்வளவையும் அழித்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பாவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எங்களோட உள்ளத்தில் அடுத்தவர்களை பற்றிய தப்பெண்ணம், அடுத்தவர்களை பற்றி நாங்கள் நினைக்கிற தவறான எண்ணம். அன்புக்குரியவர்களே, இந்த எண்ணம் நிச்சயமாக எங்களுடைய நன்மைகளை அழித்துவிடும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். வீணான சந்தேகங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் எங்களுடைய உள்ளத்திலே தோன்றும். மனோ இச்சைகள் மிகைக்கும். இந்த உலகத்தினுடைய ஆசைகள் உள்ளத்தை போட்டு குடைந்து கொண்டே இருக்கும். அடுத்தவன் வாழ்றான் எப்படி, அடுத்தவன் வாழ்றாள் எப்படி, எவ்வளவு சுகண்டி, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பொருளாதாரம், எங்களோட உள்ளத்தை போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கு. அன்புக்குரியவர்களே, வெளியில சொல்ல முடியாமல் உள்ளத்தால் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்களாக இருப்போம். ஆனால் ஒரு நேரம் எங்களுடைய உள்ளம் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகிற, அல்லது அவர்களை பற்றி இன்னொருவரிடத்திலே புறம் பேசுகின்ற, அல்லது அவர்களுக்கு அநியாயம் செய்ய வைக்கின்ற, கோல் சொல்லுகிற, மூட்டி கொடுக்கிற, அவதூறு சொல்லுகிற பல்வேறு வகையான பாவங்களை கூட உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிலைதான் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய இந்த பொறாமை என்பதும், கசடு என்பதும், வஞ்சகம் என்பதும், கோபம் என்பதும், குரோதம் என்பதை மிக தெளிவாக விளங்கி கொண்டோமாக இருந்தால் அன்புக்குரியவர்களே, எங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான தேவை எவ்வளவு மிக பெரியது என்பதை நானும் நீங்களும் விளங்கி வைக்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டோடு இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் நாங்க 5 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தால் அடுத்தவரை பத்தி பேசலண்டா உண்மையாக நாங்க பெஸ்டான ஆட்கள் தான். மிச்ச நேரம் தேவையில்லை. ஒரு சபதம் மட்டும் செஞ்சு பாருங்க, 7 மணி நேரம் நானும் தான் நீங்களும் தான். ஒரு 10 நிமிஷம் பேசி கொண்டிருப்போம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள யாரை பத்தியாவது ஒரு தப்பான ஒரு கதைக்கல்ல என்று சொன்னால், நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் என்றிருந்தால் உண்மையா நாங்க பெஸ்டான ஆட்கள் தான். எங்களை விட சிறப்பான ஆட்கள் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு நாங்க எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம் என்ற ஒரு நிலைதான் எங்களுடைய சமூகத்தினுடைய நிலை, எங்களுடைய சமூகத்தில் உள்ளவர்களுடைய மனோநிலை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதனால என்னவோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவையும் மறுமையையும் ஈமான் கொண்டவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லையேல் வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எங்களோட உள்ளத்தால வரக்கூடிய பாவத்தின் பிரதிபலன் நாவினால் வெளிப்படும், கையால் வெளிப்படும், செயலால் வெளிப்படும், பொருளாதாரத்தால் வெளிப்படும். எங்களுடைய உள்ளம் எப்போதெல்லாம் தூய்மையாக இருக்கிறதோ, பக்குவமாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் அடுத்தவர்களுடைய விஷயத்திலும் மிக கவனமாக இருக்கிறதோ, அப்போதுதான் அல்லாஹ்வுடைய கடமையும் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் எங்களுக்கு ஈடேற்றம் பெறும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இத்தகைய உள நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் எங்களுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அடிப்படை வணக்க வழிபாடுகளில் குறைகள் வைக்கக்கூடாது. தொழுகை, நோன்பு, இன்னொரு இயலுமான வணக்க வழிபாடுகளில் கடமையாக்கப்பட்ட பொருளாதார வசதி உடையவர்கள் சக்காத்து,
ஹஜ்ஜி போன்ற அடிப்படை வணக்கங்களில் குறை வைக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக தொழுகையில் நாங்கள் குறை வைக்கக்கூடாது. அடுத்ததாக அல் குர்ஆனுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நோன்பு வந்தா மட்டும்தான் குர்ஆன், நோன்பு போனா குர்ஆன் இல்லை என்கிற இந்த மனோநிலை, இந்த சித்தாந்தம் எங்களுடைய சமூகத்தில் பரவலாக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பரக்கத்தை விட்டும் தூரமாக இருக்கிறோம். இந்த குர்ஆனை பத்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்களோட உள்ள நோய்களுக்கு நிவாரணி என்று அல்லாஹ் சொல்கிறான். தலைவலி வந்தா உடனே ஏதாவது பூசணும், வாங்கணும், டேப்லெட்டை போடணும் யோசிக்கிறோம். காய்ச்சல் வந்தா என்னையாவது ட்ரீட்மெண்ட்டை யோசிக்கிறோம். உள்ளத்துல நோய், உணரப்படாத நோய். நம்ம சொன்னோமே 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தா அடுத்தாக்களை பத்தி பேசுவோம். உணரப்படாத நோய். நாங்க விளங்காம பொறாமை வரும், நாங்க உணராமல் பொறாமை வரும். ஒரு ஆளை பத்தி எண்ணம் தப்பெண்ணம் விளங்காம வரும். எவ்வளவு நேரம் உள்ளத்தை பத்தி பேசுகிறோம், வெளியே போகக்குள்ளையும் தப்பெண்ணம் வர வாய்ப்பு இருக்கிறது. இது விளங்காம வரக்கூடிய பாவங்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள நோய்களுக்கு நிவாரணி குர்ஆன்ல இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பு, ஓதுதல், படித்தல், தேடுதல், அடுத்தவர்களுக்கு சொல்லிக் குர்ஆன் கடமைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனை ஓத வேண்டும். வீட்டிலே ஓத தெரிந்தவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆனை ஓத வைக்க வேண்டும், அதை செவிமடுக்க வேண்டும். ஒரு ரெக்கார்டை போட்டு, ஒரு வீடியோ போட்டு அந்த குர்ஆனை சரி நாங்க கேட்கணும். எந்த நேரமும் குர்ஆனால் அலங்கரிக்கப்படக்கூடிய வீடுகளாக, உள்ளங்களாக எங்களுடைய உள்ளம் இருந்தால் இந்த உள்ளத்தில் வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு அது நிவாரணி என்று இஸ்லாம் சொல்கிறது. அடுத்ததாக தௌபாக்களிலும் இஸ்திக்ஃபார்களிலும் அதிகமாக ஈடுபட வேண்டும். செய்த பாவத்துக்கு தௌபா செய்யணும். தௌபான நிபந்தனையில இஹ்லாஸ், பாவத்திலிருந்து உடனடியாக நின்று கொள்ளுதல், திரும்ப அந்த பாவத்தை செய்யாமல் விடுதல் என்பது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவமாக இருந்தால் சொல்லப்படுகிற நிபந்தனையோடு, மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட பாவம் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குமாறு மார்க்கம் சொல்கிறது. தௌபான நிபந்தனைகள்ல ஒன்று. அடுத்த மனுஷனோட சம்பந்தப்பட்ட பாவத்துக்கு அவர் மன்னிச்சாத்தான் அல்லாஹ் மன்னிப்பான் என்றும் இஸ்லாம் சொல்லுகிறது என்று சொன்னால், அப்ப இந்த தௌபா இஸ்திக்ஃபார் எல்லாம் அன்புக்குரியவர்களே அடிக்கடி அடிக்கடி எங்களோட நாவுகளால வரக்கூடியதாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்வாங்களாம். நாங்க அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்வோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தையாவது நாங்க கூடுதலாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்க செய்த பாவங்கள்ல இருந்து மீட்சி பெறுதல் என்பது அன்புக்குரியவர்களே நிச்சயமாக எங்களோட உள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்தும். உள்ளத்துல இருக்கிற கரைகளை நீக்கும். எங்களோட செயல்கள் கெட்ட செயல்கள் என்றால் அது பாவங்கள் அழிக்கப்பட்டு மெல்ல மெல்ல நன்மையின் பக்கம் திரும்பி வரக்கூடிய ஒரு சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறது. அதே நேரத்தில் கலா கதிரின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில மிக கவனமாக இருக்கணும். நாங்க ஈமான் கொள்ள வேண்டிய விஷயத்துல கலா கதிரை நம்பி இருக்கிறோம். நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் என்று நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். நன்மை நடந்தாலும் சரி, தீமை நடந்தாலும் சரி, முயற்சி எங்களுடைய கையில். முடிவை அல்லாஹ் தருகிறான். இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் எங்களுக்கு வர வேண்டும். எதை பேசினாலும் மனசத்தான் அல்லாஹ் பேசுகிறான். இந்த மனோபக்குவம் எங்களுக்கு வர வேண்டும். இவ்வளவு முயற்சி செஞ்சு ஒண்ணும் கிடைக்கலையே, சும்மா பாவம் செய்யறவனுக்கு அல்லாஹ் அள்ளி கொடுக்கானே என்று நினைச்சோம்னா முடிஞ்சு நம்மட பாடு. சொல்ல மாட்டோம், முடிய மாட்டோம், துவா கேட்க மாட்டோம். அல்லாஹ் அவனுக்கு தானே கொடுக்க, எனக்கு என்னதை தாரான். இந்த எண்ணம் எங்களுக்கு வந்துவிடும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அவனோடு நடந்து கொள்வேன். என்ன பாவம் மன்னிக்க கூடியவனாக நினைச்சா பாவத்தை மன்னிப்பேன். நான் ரிஸ்க் அளிக்க கூடியவன் உறுதியாக நம்பினா நான் ரிஸ்க் அளிப்பேன். அல்லாஹ் சோதிப்பான். நபிமார்கள், சஹாபாக்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள் என்று நம்புகிறோம். ஆனால் அவர்கள் எங்களை விட கூடுதலாக சோதிக்கப்பட்டார்கள். அப்ப அவர்கள் அல்லாஹ் சோதித்து விட்டான் என்பதற்காக அல்லாஹ்வோட கோபம் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய நேசம் கூட 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 சோதனை கூடும். அன்புக்குரியவர்களே, இந்த சோதனைகள் வருகிற பொழுதும், கஷ்டம் வருகிற பொழுதும் எங்களுடைய உள்ளம் திடகாத்திரமாக இருக்கிறதா இல்லையா என்பதை கட்டாயமாக நானும் நீங்களும் மீள் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எங்களுடைய முன்னோர்களுடைய வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. நபிமார்கள், சஹாபாக்கள் எல்லாம் உள்ளத்தால் அல்லாஹுவை உணர்ந்தார்கள். உள்ளத்தால் அல்லாஹுவோடு நெருக்கத்தை ஏற்படுத்தினார்கள். உள்ளத்தால் அல்லாஹுவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். உள்ளத்தால் அல்லாஹ் தரக்கூடிய அனைத்து விவகாரங்களையும் நன்மைகளையும் பெற்றுக் கொண்டார்கள். அதே நேரத்தில் அன்புக்குரியவர்களே, எங்களோட உள்ளம் தூய்மைப்பட வேண்டும், பாவமான காரியங்கள்ல இருந்து ஒதுங்க வேண்டும் என்று சொன்னால்
கெட்ட சகவாசங்கள் இருக்கக்கூடாது. இந்த உள்ள நோய்களை ஏற்படுத்துகிற இந்த பொறாமை, வஞ்சகம்பார, அல்லது அடுத்தாக்களுக்கு அநியாயம் செய்ய எண்ணம் பார, இந்த மாதிரியான ஆட்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ நாங்க திருத்தி பார்த்து ஏலண்டா அவளை விட்டு நாங்க தூரமாகிறோம். அதை விட கூடுதலாக இந்த மார்க்க விளக்க வகுப்புகள், அல்குர்ஆனிய வகுப்புகள், இஸ்லாத்தோடு தொடர்பு பட்ட இந்த மாதிரியான நிலைகள்ல கூடுதலாக கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மிக கட்டாயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வரலாற்று பின்னணியில் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் சுய பரிசீலனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நான் செய்யற சரியா, நான் நினைச்சது சரியா, நான் பேசின சரியா, என்ற செயல்லாம் சரியா, என்ற இபாதத்து சரியா, இன்றைக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இந்த பிரச்சனையின் பொழுது நான் நடந்து கொண்ட முறை சரியா, நான் இந்த இதால் அடுத்தவர்களுக்கு ஏதாவது தீமையை சிக்கலை செஞ்சுட்டேனா? அன்புக்குரியவர்களை, கட்டாயமாக எங்களை நாங்கள் விசாரணை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த விசாரணை, சுய விசாரணை நிச்சயமாக எங்களை திருத்தும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்வோம். இந்த விசாரணையை விட்டும் நாங்கள் ஒதுங்கிக் கொண்டால் மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் விசாரிக்கிற பொழுது பதில் சொல்வதற்கு தைரியம் இருக்கிறதா இல்லையா என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கட்டாயமாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் மிக குறிப்பாக எங்களுடைய உள்ளத்தினுடைய தூய்மையும் உள்ளத்தினுடைய பக்குவமும் மிகப்பெரிய ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து நிற்கின்றது. எங்களுடைய உள்ளம் தூய்மை இல்லாமல் எதை செய்தாலும் காற்றில் அடித்து செல்லப்படுகின்ற காய்ந்த சருகுகள் போன்று எங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு நரகத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை விளங்கிக் கொண்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். அதற்கான வழிவகைகளை தேடுவோம், அதற்காக முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.